மக்களே, என்னம்மா காலையில் எந்திரிச்சதுமே படிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நேரமாக எந்திரிச்சிட்டியோ? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு தான்ப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி இன்னும் எந்திரிக்கலையோம்மா, நீ மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க? அவ இன்னும் எந்திரிக்கலப்பா, எனக்கு தான் டெஸ்ட் இருக்கு, எந்திரிச்சு படிப்புன்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. சரிம்மா, நல்லா படிக்கணே. சரிப்பா. புஷ்பா என்ன செய்கிறா? காலையில் எந்திரிச்சதுமே காப்பியோட வந்து நிற்பா. இன்னைக்கு இன்னும் ஒன்றும் கொண்டு வராமல் இருக்கா. சரி, கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம். புஷ்பா, ஏ புஷ்பா, என்னங்க? ஒரு காப்பி கொண்டு வாம்மா. எந்திரிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? வரேங்க. அப்பா, நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. அப்படியா மக்களே, அதை இவ்வளோ லேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நைட் நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரலல்லப்பா, நாங்கள் தூங்குனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்தீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் நான் அம்மாட்ட சொன்னேன்ப்பா. அப்படியா, சரிம்மா. அப்பாவுக்கு நாளைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியலையே. கடையில் வேற நிறைய வேலை கிடக்கு. வயலுக்கு உரம் எதுவும் வாங்க வேண்டியது இருக்கு. அப்பாவுக்கு முடிஞ்சா அப்பா வாரேன், இல்லைன்னா அம்மா வருவா. என்னம்மா? ஆமாம், எத்தனை மணிக்குமா பேரண்ட்ஸ் மீட்டிங்? மதியம் 1:30க்குப்பா. அம்மாலாம் வர வேண்டாம், நீங்கள் வந்தால் போதும்ப்பா. ஏன் மக்களே அப்படி சொல்லுத? அம்மாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. வந்து மேம் ஏதாவது சொன்னால் அதுக்கு முன்னாடியே அம்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவீங்க. என்னத்திட்டையும் உங்கள் அப்பா தான் புரிஞ்சுக்கிடுவாரு, நான் எதை புரிஞ்சுக்கிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்மா, ஒரு காப்பி கொண்டு வர உனக்கு இவ்வளோ நேரமா? மனுஷன் எந்திரிச்சு எப்போ எந்திரிச்சேன், நீ எப்போ காப்பி கொண்டு வந்துக்கிட்டு இருக்க? சரி, அதான் காப்பி தந்துட்டோம்ல, குடிங்க. நானும் ஒரே யோசனையிலேயே இருந்துட்டேங்க. அப்படி என்ன யோசனை? சரி, என் யோசனை எல்லாம் இருக்கட்டும். என்னத்தை நான் காப்பி கொண்டு வர்றது முன்னாடி அப்பாவும் மகளும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்னத்தையோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கிடுவீங்க, நான் புரிஞ்சுக்கிட மாட்டேன்னு உங்கள் மக சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி என்னத்தை நான் புரியாமல் இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை புஷ்பா, நாளைக்கு பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா. அதான் என்னால் வர முடியாது, அம்மாவை கூப்பிட்டு போன்னு சொன்னேன். சரியா, நீங்கள் ஏன் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு என்ன, எனக்கு வேலை நிறைய கிடக்கு. அது இல்லாமல் வயலுக்கு உரம் வாங்கணும்னு 2 நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடையில் வேலை கூடுதலாக இருக்கிறனால உரம் வாங்க முடியலை. இந்த ஃபுல்லாக முகூர்த்தமும் அது இதுமாக வருது. அப்படிலாம் நிறைய ஜனங்கள் பொருள் வாங்க வந்து போய் இருக்காங்க. இனி எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு நான் ஃப்ரீயாக முடியாது. என்னால் முடிஞ்சால் நான் போகிறேன், இல்லைனா நீ போயிட்டு வா. சரிங்க. சரி, நீ என்ன ஒரே யோசனையிலேயே இருந்துட்டேன்னு சொன்ன? அப்படி என்ன யோசனை உனக்கு? காப்பி கூட தராமல் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அவ்வளோ சீரியஸான விஷயத்த என்னன்னு சொல்லு. அது வாங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அதான் பொண்ணுக்கு சேலை, என் தம்பிக்கு வேட்டி சட்டை, அப்புறம் தாலி மிட்டி இதெல்லாம் வாங்கணும்ல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோக்கானும் பணமும் கையில் இல்லை. என்ன செய்யணும் ஒன்றும் தெரியலை. அவன்கிட்டையும் கேட்க முடியாது. தாலியெல்லாம் நம்ம தான் எடுக்கணும். அதான் என்ன செய்யறதுன்னு தெரியலை. இவ்வளோதானா? இதுக்கு ஏன் நீ காப்பி தராமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தியாக்கும்? ஏங்க இவ்வளோதானான்னு அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பவுனுக்காவது தாலி எடுக்கணுங்க. எப்படியும் ஒரு பவுனுக்கு தாலி எடுக்கணுன்றப்போ எப்படியும் 1,30,000 வந்துடும். அப்புறம் வேட்டி சேலை, அப்புறம் மெட்டி, அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு மோதிரமும் எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் அந்தாந்தானு 2 லட்ச ரூபா வேணும். அதை உன் மண்டையில் நீ ஏன் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம என்கிட்ட சொல்லணும். என்கிட்ட சொன்னால் தானே தெரியும். நான் மட்டும் என்ன இதை பற்றி யோசிக்காமையா இருப்பேன்? பார்ப்போம் இரு. இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுதியா? கடைக்கு போயிட்டு வந்துடுதியான்னு அசால்ட்டாக கேட்குங்க. நானும் 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி தாயே, நான் என்ன பணம் தராமையா போயிடுவேன்? சரி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. எதுக்குங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்க? அவன்கிட்ட வாங்க போகிறீங்களா? அது நல்லா இருக்காதுங்க. கடனை வாங்கி கூட நம்ம தான் செய்யணும். இவ எதையும் யோசிக்காம பேசுவாம்மா. நீ அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுனா அதை மட்டும் செய். ஏங்க, தாலி எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் கேட்டால் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் ஒரு பவுனில் தாலி எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இனி அதுக்கு மேலே அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப அசிங்கம். எனக்கு எல்லாம் நல்லது கெட்டதுமே என் தம்பி தான் செஞ்சுருக்கான். அப்படின்றப்போ என் தம்பிக்கு இந்த ஒன்றாவது நான் யோசிக்காமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு செய்யணும். எம்மா தாயே, ஃபோன் போட்டு அவனை வர சொல்லுமா. அவன்கிட்ட நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும், பார்த்துக்கோங்க. பேசுகிறத யோசித்து பேசுங்க. நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். ஏம்மா, மாமா கல்யாணத்துக்கு எங்களுக்கு துணி எடுக்கலையா? உங்களுக்கு என்னத்துக்குடி துணி? உங்களுக்கு தான் துணியெல்லாம் நிறைய இருக்கே, புதுசு போடாமத்த துணியெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா? இப்போ பொங்கலுக்கு எடுத்த துணியை கூட போடாமல் தானே வச்சுருக்கீங்க, அதை போடுங்க. என்னம்மா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போய் யாராவது மாமா கல்யாணத்துக்கு போடுவாங்களாம்மா?
எங்களுக்கு மட்டும் என்ன நிறைய மாமாவா இருக்காங்க? எங்களுக்கு ஒரே மாமா தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்கள் மாமா கல்யாணத்துக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்காமல் இருப்பியோ நீ? எடுத்து தரலன்னா நீங்கள் விட்டுருவீங்களாடி? சொல்லு, நீங்கள் விட்டுருவீங்களா? என்ன இல்லாமல் ஆக்கிடுவீங்கல்ல? உங்களுக்கு எடுக்காமையா இருப்பேன்? எடுப்போம். நல்ல அம்மா இப்படி இருக்கணும். இதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஐசை தூக்கி தலையில் வைக்காத, அப்புறம் காய்ச்சல் வந்து போய் சேர்ந்துட போகிறேன். அப்புறம் துணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏ புஷ்பா, நல்ல காரியம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் சேர்ந்துருவேம்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு? அப்படிலாம் பேசக்கூடாது. ஏங்க தீனா என்னங்க சுற்றவா போகுது? நான் சும்மா சொல்கிறேங்க. சரிடி, துணி எடுக்க போவோம். இன்னைக்கு முடிஞ்சா போவோம், இல்லை நாளைக்கு போவோம். நீ படி. சரிம்மா. எங்களுக்கு பிடிச்ச லெஹங்கா தான் எங்களுக்கு எடுத்து தரணும். சரிம்மா, ஒரு 1000 ரூபாய்க்கு என்னன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 1500 2000 வந்துருமே. ஏன் ஒரு ஆளுக்கு 2000 போட்டு எடுக்க முடியாது நித்யா? ஒரு ஆளுக்கு 1000 தான் போட முடியும். சரிம்மா, பிள்ளைகள்கிட்ட விலையை பற்றி பேசாம அதுக்கு ஆசைப்படுறத பிள்ளைகளுக்கு எடுத்து கொடு. நீங்கள் இப்படி ரொம்ப செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன ஆக போகிறீங்கன்னு மட்டும் பாருங்க. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி, எனக்கு கடைக்கும் லேட் ஆகுது. சரிங்க, நீங்கள் காப்பியை குடிங்க, ஆறிற போகுது. ஏற்கனவே ஆறிதான் போச்சு, கையிலேயே வச்சிருந்து பச்சை தண்ணி மாதிரி ஆகி போச்சு. இனி இதை ஒரு வட்டம் சூடாக்கி தானு சொன்னால் அதுக்கு வேற இருந்து கத்துவா. என்னத்துக்கு வீண் வம்பு, சும்மா குடிப்போம். ஹலோ இலே தம்பி, வீடு வர வந்துட்டு போடா. இலே உங்கள் மாமா தான் வர சொல்கிறாரு. வீடு வர வந்துட்டு போ, ஒரு 5 நிமிஷம்தான். அவருக்கும் கடைக்கு லேட்டாகி போச்சு. சரி, இப்போ என்ன 5 நாளில் கல்யாணத்தை வச்சிருக்கல, வந்துட்டு போ. சரி வா. அவனுக்கும் வேலைக்கு லேட்டாகி போச்சாங்க, கிடந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ நேரங்கட்ட நேரத்தில் தான் என்னை கூப்பிடுவியான்னு. சரி, ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான். சரி, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பணத்தை மட்டும் அவன்கிட்ட கேட்காதீங்க. நீ என்னத்தடி என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? புக்கை பார்த்து படியான், டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி காலையிலேயே புக் எடுத்து வச்சுட்டு என் முகரையை பார்த்துக்கிட்டு இருக்க. என் முகரையே உனக்கு பரிசை பேப்பரில் கேட்க போகிறாங்க, புக்கை பார்த்து படி. எம்மா, உன் முகரையெல்லாம் பரிசை பேப்பரில் கேட்டால் நான் அவ்வளோதாம்மா முட்டை மார்க்கு தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்டியே அவ்வளோ இதாக இருக்கேன் நான் என்ன உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சொன்னேன். நீ குண்டு குண்டுன்னு இருந்தால் அப்படியே சினிமா நடிக்க குஷ்பு மாதிரி இருக்கலாமா? என்னன்னு தெரியல, காலையிலேருந்து நீ ஐஸை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டே இருக்க. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. உன் சின்ன மகளை மாதிரியெல்லாம் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நல்லா தான் படிக்கேன். நல்லா படி, அது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் காப்பாற்றும். அவ்வளோதான் சொல்ல முடியும். நாளை பின்னே எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும். நல்லா படி. சரிம்மா. அக்கா, வாடா. வா மாப்பிள்ள, வா உட்கார், வா. வாரேன் மாமா. என்ன மக்களே, நித்யா காலையிலேயே எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, தங்கச்சி நீ எந்திரிக்கலையாக்கும். உலகத்தில் நடக்கிற பெரிய அதிசயமா தான் இருக்கு. உன்னை காலையில 7 மணிக்கு நான் புக்கோட பார்க்கேன். ஏன் மாமா, நான் என்ன அவ்வளோ மோசமாக தான் இருக்கேன்? நான் பரீட்சை எல்லாம்னா காலையில் நேரமாக தான் எந்திரிச்சு படிப்பேன். ஆமாம், பரீட்சைனா மட்டும்தான் காலையில் எந்திரிப்பா. இல்லாமல் அம்மாக்கு ஒரு வேலை விட்டு செஞ்சு கொடுப்போம் செய்வோம்னெல்லாம் எந்திரிக்க மாட்டா ஒரு நாளும். சரி விடுக்கா, நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் தான் நிம்மதியா இருப்பாங்க. கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ புலம்புறல்ல, பிள்ளைங்க எந்திரிக்க மாட்டுக்காங்க செய்ய மாட்டுக்காங்கன்னு. அதே மாதிரி தான் அவ வாழ்க்கையும் போகும். என்னதான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சாலும் கல்யாணம் முடிஞ்சு போனா போற வீட்டில் எல்லா வேலையும் பிள்ளைங்க பார்க்கத்தான் செய்யணும். அதனால நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். பிள்ளைகள் ஒன்றும் சொல்லாது. ஆமாம், உன் மருமக்களை ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னால் உடனே வந்துடுவான். சரி மாப்பிள்ள, வந்து உட்கார், வா. உட்காருதே மாமா. என்ன மாமா, எதுவும் முக்கியமான விஷயமா இல்லை எதுவும் பிரச்சனையா காலையிலே வர சொல்லி இருக்கீங்க? ஏன் மாப்பிள்ள, எதுவும் முக்கியமான விஷயம் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் மாமா கூப்பிடுவேனா என்ன? அப்படியெல்லாம் இல்லை மாமா, நீங்களும் கடைக்கு 8 மணிக்கு போய் திறந்துருவீங்க. எனக்கும் 8 மணிக்கு ஸ்டேஷன்ல இருக்கணும். இவ்வளோ காலையில் கூப்பிட்டுருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன் மாமா. ஒன்றும் இல்லையா, என் கையில் இருக்குல்ல பத்திரம், இந்த பத்திரத்தை வாங்கிக்கோ. என்ன மாமா பத்திரம் அது, சொல்லுங்க. முதல்ல வாங்கிக்கோயா, நான் சொல்கிறேன். இது என்ன பத்திரம் மாமா? பாரியா மாப்பிள்ள, இப்போ நீ இருக்கிற வீடை மாமா உன் பேர்லேயே முடிச்சிருக்கேன். என்னங்க என்னங்க சொல்கிறீங்க, உண்மையிலேவா? ஆமாம் புஷ்பா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள்ள. அவனை எப்படி நான் அப்படி விட்டுருவேன்? அவனை நம்பி நாளைக்கு ஒரு பிள்ளை வரப்போறா. அவளுக்கு அப்புறம் ஒரு வீடு கூட இல்லைன்ற சங்கடம் வரக்கூடாதுல்ல. அதனால தான் என் மாப்பிள்ளைக்கு அவன் இருக்கிற வீடையே நான் முடிச்சிருக்கேன். என்னங்க நீங்கள் உண்மையிலேயே தான் சொல்கிறீங்களாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பவே முடியலை. இதில் எதுக்குமா நான் விளையாட போகிறேன்? இவ்வளோ நாள் சரி உன் தம்பி அது மட்டும்தான். இனிமேல் நான் ஒரு பிள்ளைக்கு அண்ணனும் சரிதானே. மாப்பிள்ளையோட பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி தானே. என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்காக நான் அந்த வீட்டை அவங்க பேர்லேயே முடிச்சிருக்கேன். எதுக்கு மாமா இப்படிலாம் பண்றீங்க? நான் சம்பாதிச்சு எதுவும் பண்ணிக்கிட மாட்டேனா மாமா?
நீ சம்பாதிச்சு எதுவும் பண்ண மாட்டேன்னு யாரையா சொன்னது? எங்களுக்கு இன்னைக்கு பேர் பார்த்து சொத்து இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான். நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணுறப்ப எனக்குன்னு எதுவுமே கிடையாது. உங்கள் அக்காவையும் நான் நல்ல மனுஷன்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்து அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா சீர்சனத்தையும் நீ ஒரு ஆளாக தான் செஞ்சுருக்க. உனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அப்படி இருந்தும் உங்கள் அக்காவுக்கு நீ இது வரைக்கும் விட்டு கொடுக்காம தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லை தம்பி, அதான் மாமா கொடுக்குறாங்கல்லடா, சந்தோஷமா வாங்கிக்கோ சரியா? என்னங்க, எனக்கு கூட இப்படிலாம் தோணவே இல்லைங்க. என் தம்பி பொண்டாட்டிக்கு தாலி எடுக்கணும், சேலை எடுக்கணும், இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சனே தவிர அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு வீட்டை நம்ம எழுதி கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு தோணலைங்க. இப்போ உனக்கு தோணுனா என்ன, தோணலைன்னா என்ன? உன் தம்பிக்கு நீ எப்படினாலும் என்னனாலும் செய்ய தான் செய்வேன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. அதை நான் இப்போவுமே செஞ்சுட்டேன். இதை விட என் மாப்பிள்ளைக்கு பெருசாக எனக்கு என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலை. இதுவே இது என்னை பொறுத்த வரைக்கும் சின்னது தான். என் மாப்பிள்ளை எனக்கும் உனக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் செஞ்சதையெல்லாம் பார்க்குறப்போ இதுவே ரொம்ப சின்னது தான். இருந்தாலும் என்னால் அதுதான் முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்துக்கலாம். என் மாப்பிள்ளைக்கு நான் எப்பவும் செய்வேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். என்ன மாப்பிள்ளை, உனக்கு சந்தோஷம் தானையா? இதெல்லாம் எதுக்கு மாமா? இதெல்லாம் பண்ணினாதான் உங்க அன்பு எனக்கு புரியும் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? எங்க அக்காவை நீங்க நல்லா வாழ வைக்கிறீங்க, எங்க அக்கா பெத்த பிள்ளைகளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு அதுவே போதும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. என்னை நம்பி வரவா இது எதையும் எதிர்பார்த்து வரல. எனக்கு அது ஒன்னே போதும் மாமா. எனக்கு நீங்க இருந்தா போதும். எதுக்குடா தம்பி அழுற? நீ அழுத அக்கா தாங்கிக்கிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அழாத தம்பி. இங்கே பாரு மாப்பிள்ளை, நீ அழுதா உங்கள் அக்காவும் அழுதுருவா. உங்கள் அக்கா அழுதா அதை என்னால் தாங்கிக்கிட முடியாது. அப்புறம் குடும்பமே உட்காந்து அழ வேண்டியது தான். சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷப்படணும் மாப்பிள்ளை, இப்படியெல்லாம் அழக்கூடாது சரியா? நீ எனக்கு இவ்வளோ நாள் செஞ்சதுக்கெல்லாம் இது ஈடாகாது. மாமாவால் முடிஞ்ச ஒரு சின்ன gift உன் கல்யாணத்துக்கு, அவ்வளோதான். நீங்களும் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கீங்க மாமா. இல்லைன்னா கூட தெரியாது. பிள்ளைகளுக்கு நாளைக்குன்னு ஒரு சொத்து வேணும்ல மாமா. பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறோம் சரிதான், அதுக்குன்னு பிள்ளைகளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. மனசில் தைரியம் இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது, வயசு இருக்குது, சம்பாதிச்சுக்கிறலாம் மாப்பிள்ளை. நீ என்ன அப்படியேவா விட்டுற போகிற? அதெல்லாம் பார்த்துக்கறலாமியா, நீ அழாத. அழாதையா தம்பி, நீ அழுத அக்காவுக்கு கஷ்டமா இருக்கு. அழாதையா. மாமா தர்றாங்கல்ல, தந்ததை சந்தோஷமா வாங்கி சந்தோஷமா நீ வாழணும்யா. எனக்கு அது மட்டும்தான் வேணும். சரிக்கா, நீ அழாதக்கா. நீ அழுததை பாக்குற சக்தி எனக்கு இல்லக்கா. நீ அழாதக்கா. நான் அழலையா? இங்க பாரு, நான் அழல. நீ சிரி, அப்பதான் அக்காவும் சிரிப்பேன். நீ அழாத. நீ முதல்ல கண்ணீரை தொட. அழாதக்கா. நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழாதக்கா. நீ நல்லா இருக்கணும்யா. உன் குணத்துக்கு நான் எனக்கு இருக்கிற 3 வீட்டையும் எழுதி தந்தாலும் உனக்கு அது தகும். அழாத, நீ சந்தோஷமா இருப்பியா? குழந்தை குட்டி பொண்டாட்டின்னு நீ சந்தோஷமா இருப்ப. அக்கா அழல தம்பி, நீயும் அழாத. நான் கண்ணீரை தொடச்சது நீயும் அழுகையை நிப்பாட்டிடணும் சரியா? சரிடா தம்பி, நீ அழாத. முதல்ல உன் கண்ணீரை தொட. உன் கண்ணீரை பார்க்குற அளவுக்கெல்லாம் அக்காவுக்கு கல் நெஞ்சும் இல்லை, சக்தியும் இல்லை. முதல்ல உன் கண்ணீரை தொட. சாரு, நான் சிரிச்சிட்டேன். நீயும் சிரிப்புல. நீ நல்லா ரோஜாவை கல்யாணம் பண்ணி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். குழந்தை குட்டி உன் பொண்டாட்டின்னு எப்பவும் அக்காவை முகத்துல இந்த சிரிப்பை மட்டும்தான்டா பார்க்கணும். சரிக்கா, அம்மா மாதிரி இருந்து நீ என்ன வளர்த்துருக்க. நானு அம்மாட்ட வளர்ந்தனோ இல்லையோக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் உன்கிட்ட தான் வளர்ந்துருக்கேன். நீ எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன்க்கா. சரிடா, இட்லி எடுத்து வைக்கட்டா? இட்லி அவிச்சிட்டேன். வேண்டாம்க்கா, எனக்கு அது ஒரு டிஃபன்ல போட்டு தந்துரு. இன்னைக்கு 8 மணிக்கு டியூட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டேஷன்ல போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் சரியா? இல்லை, அவ்வளோ நேரம் பசியோடையா இருப்ப, சாப்பிட்டு போ. இல்லக்கா, நீ எனக்கு டிஃபன்ல வச்சு கொடு. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். 8 மணிக்கு இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ வந்து இன்னைக்கு ரவுண்ட்ஸுக்கு போறாரு. அதனால எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? சரி. அக்கா இன்னைக்கு இட்லி அவிச்சு உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி தான் அரைச்சி வச்சிருக்கேன். சாம்பாரும் வச்சுட்டேன். ரெண்டையும் 2 டிஃபன் பாக்ஸில் ஊற்றி இட்லியை தனியாக வச்சு தரேன். போய் வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிடணும் சரியா? சரிக்கா, வச்சு கொடு. ஆமாம், என்னங்க, இன்னைக்கு நான் ஜவுளி கடைக்கு போகணும், நகை கடைக்கு போகணும். பணத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. மதியத்துக்கு மேலே நான், சின்ன பொண்ணு, நம்ம வசந்தி, ராதா எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். ஏம்மா நானும் வருவேன். உனக்கு ஸ்கூல் இருக்குல்லடி, நீ போயிட்டு வா. உங்களுக்கு ட்ரெஸ் நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பணத்துக்கெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ 2 பிள்ளைகளை வச்சுட்டு போதும். பிள்ளைகளுக்குள்ள பாட நீ பாரு. நகை எடுக்கிறது, ஜவுளி எடுக்கிறது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்கே பாரு மாப்பிள்ளை, அக்கா மாமாவுக்குன்னு சில கடமைகள் இருக்குது உனக்கு செய்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் நீ வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்கள் அக்கா தாலி எடுக்கணும், ஜவுளி எடுக்கணும்னு சொல்கிறாள்ல, அதுல எல்லாம் நீ வந்து எதுவுமே வேண்டாம்னெல்லாம் சொல்லக்கூடாது. அது எங்களோட கடமை சரியா? அதை நாங்கள் தான் பண்ணி ஆகணும்.
இல்ல மாமா, இனி நீங்க பணம் ரெடி பண்ணி ஒன்னொன்னும் பண்றதுக்கு நான் ரெடி பண்ணி எல்லாம் பாத்துடுறேன் மாமா. ஏம்மா நானும் வருவேன் ட்ரெஸ் எடுக்க. நீ போய் எடுத்தனா எங்களுக்கு பிடிக்காத மாதிரியே எடுத்துருவேன். எடியா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. இனி கல்யாணத்துக்கு 4-5 நாள் தான் இருக்கு. இது நீ எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அதை உங்களுக்கு பிடிச்சு அடிக்கணும். 1000 குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாதான் உங்க குறையெல்லாம் 5 நாள்ல சரி பண்ணுவீங்க. சரிம்மா, அதுக்குன்னு எங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீ எடுத்துட்டு வந்து இதை பிடிச்சு தச்சு போடுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தனால எங்களால முடியாது பாத்துக்கோ. ஏக்கா, பிள்ளைகளுக்கு நான் எடுக்கேன். பிள்ளைகளுக்கு நான் எடுத்தா ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் நான் எடுக்கேன். அவன் என்கிட்ட கல்யாணத்துக்கு லெஹங்கா தான் வேணும்னு கேட்டா. நானும் இன்னைக்கே வேலை முடிஞ்சதும் போய் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜவுளி கடையில போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா எடுத்தா எங்களுக்கு ஓகே தான். மாமா எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் மாமாவுக்கு நல்லா தெரியும். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்களே எடுத்துட்டு வாங்க மாமா. சரி மக்களே, நானே எடுத்துட்டு வரேன். சரியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. மாமா இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க. சரி மாமா. சரி, அப்போ நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்கேன் ஒரு 10 மணியை போல. நீ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. சரில தம்பி, நான் போய் உனக்கு டிஃபன்ல எல்லாம் எடுத்துட்டு வந்து தாரேன். நீ வேலைக்கு போ. சரிக்கா. ஏட்டி காப்பியை குடி. அவ போட்டு வந்த காப்பியை சூடாக இருக்கும்போது குடிக்க முடியாது. நீ ஆற வச்சு குடிச்சினா அதெல்லாம் உனக்கு சுத்தமாக வாயிலே வைக்க முடியாது. குடிக்கமுக்கா. அவ ராணி வந்திருந்தால ஊருக்கு போயிட்டாளோ? இல்லடி, இன்னைக்கு சாயந்தரம் அவ மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு போவார். ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. யாரு? நம்ம புஷ்பா சவுண்டு கணக்கா இருக்கு. ஏ சித்தி, நீங்க இங்கே தான் இருக்கீங்களாக்கும்? நான் சரி நீங்க படுத்திருப்பீங்கன்னு நினைச்சல அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சித்தி செய்றீங்க? வா புஷ்பா. வாமா வா, வந்து உட்கார் வா. வாரேன் சித்தி. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. அக்கா அந்த முதுகு ஒரு மாதிரி குத்தி குடஞ்சி வலிச்சுக்கிட்டு இருக்குனே சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த தைலம் இருந்துச்சு வீட்டில். என் மகன் எனக்கு இப்படி அப்பப்போ காலி எனக்கும் இப்படி தான் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என் மகன் எங்கேயோ பஸ்ஸில் விற்றாங்கன்னு சொல்லி ஒரு தைலம் வாங்கிட்டு வந்து தந்தா அது நல்லா குறைஞ்சிச்சு. அதுதான் சரி அக்காவுக்கும் அந்த தைலத்தை கொடுத்துட்டு போவோம், குறைஞ்சா நல்லது தானே அப்படின்ட்டு அந்த தைலத்தை கொடுக்க வந்தேன். அப்படியே கொஞ்சம் காப்பி போட்டு தந்தா அதை குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி சித்தி. ராணி என்ன செய்றா வீட்டில்? அவ படுத்திருக்காமா, இன்னும் எந்திரிக்கலவா? வந்து உட்காரு. இருக்கட்டும் சித்தி. என் தம்பிக்கு கல்யாணம் இல்லை சித்தி, இன்னும் 4-5 நாளில். அதான் நகை இந்த பட்டு இதெல்லாம் எடுக்க போகணும். அதான் சின்ன பொண்ணு இவ ராதா எல்லாம் கூப்பிட்டு போவோன்னு வந்து சின்ன பொண்ணை கூப்பிட வந்தேன். அப்படியா? சரிம்மா. சரி வாயா, வந்து உட்காரேன். அவள் தான் ஊர் சுற்றினோம்னா நல்லா உங்கள் கூட கிளம்பி வந்துடுவாளே. ஏன் சித்தி அப்படி சொல்கிறீங்க? நானும் எனக்கும் இங்கே யார் இருக்கா? எங்கே போனாலும் இவளுகளை தான் கூப்பிட்டு போவேன். அக்கா தப்பாலாம் ஒன்றும் சொல்லலாமா, நீ வந்து உட்கார் வா. அவளுக்கு எங்கிட்ட அதெல்லாம் போய் வந்தால் ரொம்ப பிடிக்கும் பார்த்தியா, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை சித்தி, நானும் சும்மா தான் சொன்னேன். அவள் இல்லையோ? சின்ன பொண்ணு இல்லையோ? இருக்காமா, இந்த கூப்பிடுதேன். ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. இந்தா வர்றேன் த. என்னத்த எதுக்கு கூப்பிட்டீங்க? காப்பியில் போட்டு சாப்பிட மிச்சர் வேணுமாக்கும்? எனக்கும் மிச்சர் கிச்சரெல்லாம் ஒன்றும் வேண்டாம். புஷ்பா வந்திருக்கா பாரு. புஷ்பாக்கா வந்திருக்காங்களா? எக்கா வாங்கக்கா உள்ள வாங்க. எதுக்கு வாசல்லே நிற்கிங்க? உள்ளே வாங்க. வாரேன் சின்ன பொண்ணு. என்ன உள்ள வேலையா இருந்தியோ? அவள் என்ன வேலையா இருப்பா? உள்ள படுத்து கிடந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பா. அது இல்லாமல் அவளுக்கு இங்கே என்ன வேலை? ஆமாம், நான் ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருந்தா கிளவி 3 நேரமும் நல்லா திம்பா. இல்லைக்கா, மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும். காலையில் தோசை ஊற்றி தக்காளி சட்னியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சேன், சாப்பிட்டாங்க. இனி மதியத்துக்கு கொஞ்சம் நேரமாக சாப்பாடு ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு ஆக்கிக்கிட்டு இருக்கேங்க்கா. துணி துவைக்கணும், அதான் பார்த்துட்டு சரி நேரமாகவே சாப்பாடு ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் துணியை எப்போ வேணாலும் துவைச்சிக்கிறலாம். இவங்க வச்சு சாப்பாடை சாப்பிட்டுக்கிடுவாங்கல்லக்கா. அப்படியா? உனக்கு வேலை கிடக்கோ? வேலை நமக்கு என்னைக்கு பொண்ணாக பிறந்து நமக்கு என்றைக்கும் வேலை தான். வேலை செய்யாமல் இப்படியே சும்மா உட்கார்றதுக்கெல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கணும். வளர்ந்த மாடி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பாரு. ஆமாம், நாங்கள்லாம் செய்யாத வேலையை தான் இவள் வந்து இன்னைக்கு செஞ்சு நீட்டிட்டாந்தாக்கில். ஏம்க்கா உட்காருங்களா? இருக்கட்டும் சின்ன பொண்ணு. என் தம்பிக்கு இனியும் 4-5 நாளில் கல்யாணம் வருது பார்த்தியா? அதான் இந்த ஜவுளி இந்த தாலி செயின் இதெல்லாம் வாங்க போகலாம்னு பார்த்தேன். நான் இங்கே வேறு யாரை கூப்பிடுவேன்? உங்களை தானே கூப்பிடுவேன். அதான் வந்து கூப்பிட்டுட்டு போவோன்னு வந்தேன். அதுக்கு என்னக்கா, அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து தாலி இதெல்லாம் செய்கிறத விடையே நமக்கு வேலை கிடக்கு. வீட்டு வேலை என்னைக்கு உள்ளது தானக்கா, வாங்க போவோம். நீ சாப்பாடெல்லாம் பொங்கிட்டியா? குழம்பு காஞ்சிட்டுருக்கா. இனி கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, அதை வடிக்கணும். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும்க்கா. 10 நிமிஷத்தில் வேலை முடியும். அப்படியே கிளம்புவோமா?
சரி சின்ன பொண்ணு, நானும் காலையில் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் பார்த்தியா, அந்தக்குள்ள சாப்பாடெல்லாம் ஆக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நீயே சாப்பாடை மட்டும் வடிச்சிட்டு குழம்ப தாளிச்சிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரையா போவோம். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட எதுக்குக்கா? நம்ம அந்த மரத்தடியில் நில்லுங்க, நான் வந்துருதேன். நம்ம யாரெல்லாம் போகிறோம்? நம்ம யாரெல்லாம் போவோம்? நீயே நானும் ராதா மட்டும்தான். அப்படியா? சரிக்கா. ஏன் வசந்தி அக்கா வரலையோ? வசந்தியை நான் கூப்பிடலை, வந்தாலும் என்னமாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, எனக்கு கோபம் வரும். உங்களுக்கு கோவம் வரும்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கக்கா. நானும் கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. நீங்கள் இது வரைக்கும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கோவம்னா அப்படி எல்லாத்தையும் கோவப்பட முடியாதுல்ல சின்ன பொண்ணு. என் பிள்ளைகள்கிட்ட என் வீட்டாள்கிட்ட கோவப்படுவேன். இல்லை இப்போ நம்ம கடைக்கு போனாலும் இந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அவள் என்னமா சொல்லிக்கிட்டு இருப்பா, தாலி இதெல்லாம் எடுக்கணும்னாலும் என்னமா சொல்லிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கே பார்த்தல ஒரு பொண்ணுக்கு தாலி எடுக்கணும்னு சொன்னதுக்கு என்னம்மா அவள் பணத்தை போடுற மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு. சரி விடுங்கக்கா, அதுக்கு அறிவு அவ்வளோதான். சரிக்கா, நான் சாப்பாடை வடிச்சிட்டு அந்த மரத்தடியில் வாரேன். வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே வாங்க. சரிம்மா, நான் போய் இனி அவள் ராதாட்ட மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரிக்கா, போய் சொல்லிவிட்டு ராதாக்காவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து நில்லுங்க. நீங்கள் போய் 5 நிமிஷத்துலேயே நான் வந்துடுதேன். சரி, இப்படி வந்து ஒருத்தி கூப்பிடுதாலே நம்மளும் போகலாம்னு நம்மளாம் முடிவெடுக்கமே. மாமியாக்காரி குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கா, புருஷங்காரையும் உள்ளே உட்காந்து படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். சரி இவங்கள்ட்ட கேட்போம். என் மாமியாக்காரிட்ட நான் கேட்டுட்டு பதில் சொல்கிறேங்க்கா. ஒத்த வார்த்தை இல்லை, அவள் எடுக்கிறது தான் முடிவு, அவள் செய்கிறது தான். என்ன மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு தெரியுதாப்பா. தம்பி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஒரு வழியாக கல்யாணம் முடிவாயிட்டு. என்ன புஷ்பா? ஆமாம் சித்தி, எப்படியோ கஷ்டப்பட்டு அவனா விரும்பி இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துருக்கான் சித்தி. நானும் எவ்வளவோ பொண்ணு பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். பொண்ணு பார்க்க போனாலே இனி நான் வீட்டுக்கு வரமாட்டேம்னெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போடுவான். இப்போ என்னமோ ரோஜாவை பார்த்ததும் அவனுக்கே பிடிச்சி போச்சு. அது நம்ம அப்படி கல்யாணம் வேண்டாம்னு இருக்க முடியாதுல்ல புஷ்பா. அந்த டைம் வந்துட்டுனா மாலை பொருத்தம்னு ஒன்று வந்துட்டுனா எல்லாம் தன்னால் அமைஞ்சிரும். ஆமாம் சித்தி, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை மட்டும் என் தம்பி வாழ வச்சானே, அவனை நம்ம அப்படியே அம்போன்னு விட்டுட்டோமே. சரி பெற்றவங்க இருந்தால் நம்மளை இப்படி விடுவாங்களா அப்படின்னு என் தம்பி எவ்வளவோ நாள் யோசிச்சிருப்பானோன்னெல்லாம் எனக்கு தோணும். ரொம்ப நானும் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் பலனாக தான் ரோஜாவை பார்த்ததும் அவனுக்கும் பிடிச்சி போச்சு. அந்த பிள்ளையும் குறை சொல்ல முடியாது சித்தி, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. குடும்பத்துக்கு வந்தாலும் குடும்பத்தை பிரிக்கணும்னெல்லாம் அப்படி ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகள மாதிரியெல்லாம் இருக்க மாட்டா, நல்லா இருப்பா சித்தி. அந்த பிள்ளைக்கு எல்லாமே நல்ல பிள்ளைங்க. ஆமாம்மா, நானும் அன்னைக்கு பார்த்தேன். நம்ம பைப்பில் தண்ணி பிடிக்க போனப்போ அந்த பிள்ளைக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அந்யோன்யமாக விட்டு கொடுக்காம அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. நல்ல எப்படி பெற்றவங்க இருந்தால் கூட பிள்ளைகளை அப்படி வளர்க்க முடியாது. அதுக்கு எப்படி வேணாலும் வாழலாம் இந்த உலகத்தில். இப்படி தான் வாழணும்னு அதுகளுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிதுங்க அந்த பிள்ளைக. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் பெற்றவங்க அடித்து திருத்தி வளர்க்குற பிள்ளைகளே எப்படியெல்லாமோ போகுதுங்க. அந்த பிள்ளைக ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்குமா. நம்ம தம்பியை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்படி பிள்ளையெல்லாம் கிடைக்காது. ஆமாம் சித்தி, அவன் இனி எங்களுக்கு செய்யணும் வைக்கணும்னெல்லாம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி என் பிள்ளைகளை பார்க்கமோ அதை விட மேலே தான் என் தம்பி பார்க்கான். அவளும் அதே மாதிரி தான் சித்தி நாளைக்கு பார்ப்பா. அவன் இனி அவள் பார்த்தாலும் பார்க்கறதுனால என்ன சித்தி, நம்ம பெற்றிருக்கோம், நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்க வேண்டியது தான். இனி என் தம்பி வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் எதுவும் வராமல் அவன் இனி நல்லபடியாக வாழ்ந்தா போதும் சித்தி. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கொத்தனார் கூட வேலைக்கு போவான், காய் சமக்க போவான், நிறைய வேலை பார்த்து தான் என்னையை கட்டி கொடுத்து என்னை இந்தளவுக்கு ஆக்கியிருக்கான். அப்படிங்கும்போது என் தம்பி நல்லா இருக்கணும்ல சித்தி, எனக்கு அது மட்டும்தான் ஒரு ஆசை. ஓ நல்ல மனசுக்கு உன் தம்பி எப்பவும் நல்லா இருப்பாம்மா. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம், அப்படி விட்டுருவோமா, அவனை நல்லா வாழ வைப்போம். சரியா? சரி சித்தி, அவசர அவசரமாக எல்லாம் முடிவாயிட்டு. கல்யாணமும் பெருசெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டான், கோயிலில் சிம்பிளாக வச்சா போதும்னு சொல்லிட்டான். நான் அதனால் பத்திரிக்கை அது இதெல்லாம் எதுவும் அடிக்கலை சித்தி. சும்மா மாலையை போட்டு கோயிலில் போய் சிம்பிளாக கல்யாணத்தை வச்சு மறுநாள் நம்ம சொந்த பந்தம் இங்கேக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடை போட்டுக்கிடுவோம். ஏன் திருப்திக்கு அதை மட்டுமாவது செய்யணும் சித்தி, இல்லைன்னா எனக்கு மனசே கேட்காது. ஒரு பவுனுக்கு தாலி எடுத்துகிட்டு என் தம்பிக்கும் அந்த பிள்ளைக்கும் போய் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். மெட்டி இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குல்ல சித்தி. அவன் நினச்சிடக்கூடாதுல்ல, நம்ம அம்மா அப்பா இருந்தால் நமக்கு ஒன்றும் விட்டு கொடுக்காம செஞ்சுருப்பாங்களே.
நமக்கு யாருமே இல்லைன்னு அவன் நினச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் அவனுக்கு எல்லாம் விட்டு கொடுக்காம நானும் செய்யணும்னு எனக்கும் ஆசை. நீ ஆசைப்படலாமா? நீ ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உன் வீட்டாலும் அதே மாதிரி செய்கிறாரு பார்த்தியா? அதான் புஷ்பா, அவங்கவுங்க மனசு மாதிரி வாழ்க்கை அமையுன்றது. உன் புருஷனும் அதே மாதிரி தான், உன்னைய மாதிரியே நல்லாவே பார்த்துக்கோ. அவனையும் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்கோம். அத்தை அப்படின்ற சொல்லுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா. அது போதும் சித்தி. இனி என் தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வாழ்கிறத பார்த்துட்டா எனக்கு இனி அவ்வளோதான். எனக்கு இனி வேறு ஒன்றும் வேண்டாம் சித்தி. என் பிள்ளைங்க நாளைக்கு போகிற வீட்டில் எப்படி வாழுங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. என் தம்பி தான் எனக்கு பிள்ளை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எனக்கு ஒன்றும் பார்த்து அவன் பண்ணியிருக்கான். என் பிள்ளைங்க சடங்கணப்போ கூட நீங்கள் பார்த்தது இல்லையா சித்தி? என் பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சாம்னு. என் தம்பியாக இருக்கக்கண்டு எனக்கு இவ்வளவும் செஞ்சுருக்கான். இப்போல்லாம் ஊர் உலகத்தில் யார் சித்தி இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அதை சொல்லி ஒவ்வொருத்தையும் வீட்டுக்குள்ளே வந்ததும் அண்ணன் தங்கச்சிகளை பிரித்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. மாமியாக்காரி மறைமுகமாக நம்மளை தான் தாக்குறா. இவ மகனையும் மவளையும் நான் என்னைக்கு பிரித்து வேடிக்கை பார்த்தோம்னு கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கா. மவக்காரி வாரத்துக்கு 4 நாள் வந்திருக்கா. இதே ஒவ்வொரு நாத்தனார் இருக்கிற வீட்டில் நாத்தனாக்காரி ஒரு நாள் கூட போய் தங்க முடியாது. இவ மவக்காரி வாரத்தில் 4 நாள் இங்கே தான் வந்து படுத்து எந்திரிச்சு நல்லா மூக்கு முட்டை கொட்டிட்டு போகிறா. இவங்களும் நான் பிரிச்சேன்னு கிளவி சொல்லிக்கிட்டு இருக்கு. இது கடவுளுக்கே அடுக்காதே. வயசான காலத்தில் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டா கிளவி வர வர ரொம்ப ஒரு படியாக தான் நீட்டிக்கிட்டு போகுது. பார்த்துக்கிடுவோம். கிளவிக்கு சாப்பாட்டில் ஒரு பேதி மாத்திரையை கலந்தால் தான் சரிப்பட்டு வரும். சரிம்மா, உங்கள் மனசுப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்ல நேரத்துலேயே போய் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. சரி சித்தி. நானும் கல்யாணத்துக்கு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிடுதேன் சித்தி. யாரும் தப்பாக நினச்சிக்கூடாதீங்க. இதே என் தம்பி நல்ல மண்டபத்தில் வைக்கலாம்னெல்லாம் சொல்லியிருந்தா எனக்கும் ரொம்ப கிராண்டாக வைக்கணும்னு தான் ஆசை. அவன் ஒரே வார்த்தையில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சாலும் அவளுக்கு சொந்தம்னு யாரும் இல்லையேக்கா. 4 பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதனால் அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்றதுக்காக மண்டபத்தில் வைக்க வேண்டாம், கோயிலில் வச்சா போதும். அதுவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சித்தி கூப்பிட சொல்லியிருக்கான். சொந்தக்காரங்களை கூட கூப்பிட சொல்லலை. இப்போ அக்கம் பக்கத்துலங்கும்போ அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம தான் இருக்கோம், நமக்கும் அந்த பிள்ளைங்க தான் இருக்குது. அதனால் நம்ம மட்டும் போய் கல்யாணத்தை முடித்து வைப்போம். அவ்வளோதான் வீடு. இனி நல்லபடியாக கல்யாணம் முடித்து அவங்க வாழ்ந்தா போதும். அதை மட்டும் நினச்சிட்டு சந்தோஷமாக நீ போய் எல்லாம் செய்கிறத செய்யி. எடுக்க வேண்டியதை கூட கொஞ்சம் பார்த்து நல்லதாக எடுத்துகிட்டு வா. சரி சித்தி. சரி சித்தி, அப்போ நான் போயிட்டு வரேன். போய் ராதாவையும் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு நானும் வீட்டில் போய் பர்ஸு பணம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மரத்தடியில் வந்து நிற்கேன். அவள் சின்ன பொண்ணு சாப்பாடு வடித்து வச்சுட்டு வரட்டும். என்ன சித்தி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு போயிட்டு வா புஷ்பா, நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரி சித்தி. சின்ன பொண்ணு வா. என்ன நீங்கள் போங்கக்கா, நான் சாப்பாடை வடித்து வச்சுட்டு அப்படியே வாரேன்.